ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள், அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். சரி, நாம் கண்களை மூடி இந்த செய்திக்கு போவதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடி சபையை ஆசீர்வதித்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 12 ஆண்டு காலம் தாயின் கருவிலிருந்து உருவான முதல் நீர் பாதுகாத்து வந்து உங்களுடைய ஊழியக்காரரை அழைத்து வேறு விரித்து இந்த கனமான ஊழியத்தை உண்மை உள்ளவர் என்று கருதி கொடுத்து இம்மட்டும் நீ நடத்தி கொண்டு வந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. அப்பா, நீ நடத்தி கொண்டு வந்த பாதைகள் எத்தனையோ சூழ்நிலைகள் ஆண்டவரே. கண்ணீர் நதியில் அவர் கடந்து வந்திருக்கிறாங்கப்பா, தண்ணீரை கடந்திருக்கிறாங்க ஆண்டவரே, தீயை கடந்திருக்கிறாங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மத்தியில் நீங்கள் ஒருத்தர் தான்ப்பா கூட இருந்தீங்க, இம்மட்டு கொண்டு வந்திருக்கிறீங்க. இதுவரைக்கும் படிப்படியாக உயர்த்தி கொண்டே வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த சபையை நாங்கள் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் இந்த சபையின் மேலும் விசுவாசிகள் மேலும் ஊழியக்காரர் மேலும் அவருடைய குடும்பத்தின் மேலும் தங்கியிருப்பதாக. தேவனாய் கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து இன்னும் எல்லைகளை பெரிதாக்கி நீர் வருகிற வரைக்கும் இந்த சபைக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறீரோ எல்லாவற்றையும் இந்த சபை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, இவர்கள் பலுகி பெருகட்டும். ஊழியக்காரரையும் ஆண்டவரே அவருடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய கரம், பாதுகாப்பு கரம் கூட இருந்து தாங்கி நடத்துவதாக. உங்களுடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும். இந்த நேரத்தில் கூட இந்த வசனத்தை ஆசீர்வதித்து கொடுங்க. நீங்கள் பேசுங்க, நீங்கள் இடைப்படுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வனாந்திரத்தில் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த உன்னத பாட்டில் 2 பேர் வனாந்தரத்தில் வராங்க. 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் வரார், அதாவது நிழலாட்டமாக. அங்கே நேசர் வருகிறார், இந்த இடத்துல மணவாட்டி வருகிறார். முதல்ல நேசர் வனாந்தரத்தில் வந்துட்டார், அதற்கு பிறகு நேசர் மேலே மணவாட்டி சாய்ந்து கொண்டு அதே வனாந்தரத்தில் அவர் வருகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நமக்கு முன்பாகவே இந்த சபைக்கு போக வேண்டிய பாதையில் நேசர் கடந்து வந்து நமக்கு தேவையானதை கோடலானவைகளை செவ்வையாக்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். இப்போ நம்ம அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டு போகிறோம். இந்த சபையும் அப்படித்தான். நான் எப்பவும் சொல்லுகிறது ஒரு காரியம் உண்டு, என்னவென்று சொன்னால், கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறது வனாந்தரத்தின் பாதை தான். வனாந்தரத்தின் பாதையிலே நமக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். நாம் சொகுசாக அல்லது பயங்கர ஆடம்பரமாக லக்ஸூரியஸாக வாழ்வதற்காக கர்த்தர் இந்த பூமியில் நம்மளை அழைக்கவில்லை. ஸ்பிரிச்சுவலாக, சிம்பிளிசிட்டியாக கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்றது தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஒரு சிலர் சொல்கிறாங்க, இல்லை ஆண்டவர் நம்மளை செழிப்பாக ப்ராஸ்பரிட்டியாக, அது அவங்களுடைய டாக்டரின்ஸ், நம்ம எங்கேயும் நம்ம நுழைய வேண்டாம். நமக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற பாதை, நமக்கு தெரிந்து கொண்ட பாதை, நம்மை முன்குறித்த பாதை, அழைத்து கொண்டு போகிற பாதையில் நம்ம போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், வனாந்தரத்தில் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? இந்த சபையானது வனாந்தரத்தின் பாதையில் கடந்து போய் கொண்டிருந்தது, கடந்து வந்தது. இது வரைக்கும் வந்ததும் அப்படி தான் வந்தது, அது கடந்து போய் கொண்டிருக்கிற பாதையும் அதான். பொதுவாக இந்த வனாந்தரம் என்றால் என்ன அப்படின்னா, நிறைய பேர் இந்த வனாந்தரத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அது உபத்திரவமா, பிரச்சனையா, போராட்டமா, ஐயோ வனாந்தரம் இல்லை. வனாந்தரம் என்பது தேவன் பழக்குவிக்கிற இடம். வனாந்தரம் என்பது தேவன் உருவாக்குற இடம். வனாந்தரம் என்பது தேவன் அற்புதங்களை செய்கிற இடம். நீங்கள் பாருங்கள், இயேசுவை ஞானஸ்தானம் எடுத்தோன்னா வனாந்தரத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் இருந்தார். யோவான் வனாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டார். இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் நடத்தப்பட்டார்கள். யோசேப்பு வனாந்தரத்திற்கு போனார். வனாந்தரத்துக்கு போகாத பரிசுத்தவான்களும் உயர்த்தப்பட்டவர்களும் பைபிளில் கிடையாது. எத்தனை பேர், ஏன் ஆபிரகாம்லேருந்து ஈசாக்லேருந்து யாக்கோபுலேருந்து எல்லாம் வனாந்தரத்துக்கு போவாங்க. அந்த வனாந்தரம் என்பது என்னன்னா, தேவ பிள்ளைகளை உருவாக்கி கர்த்தர் சந்திக்கிற இடம். நிறைய இடத்துல வனாந்தரத்தில் தான் கர்த்தர் சந்திப்பார் தேவ ஜனங்கள். அப்போது வனாந்தரம் என்பது யாருக்கு ஆபத்தான இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தேவனை அறியாதவர்களுக்கு. நான் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லுவேன், தேவனை அறியாத இஸ்மவேலை கூட வனாந்தரத்தில் அவர் பாதுகாத்தாருன்னு தான் இருக்குது. அவனுக்கு ஜீவ தண்ணீர், அந்த இடத்துல ஒரு தண்ணீரை கொடுத்து அவன் ஜீவனை பாதுகாத்தார்னு இருக்குது. அதனால் வனாந்தரம் என்பது நமக்கு போதிக்கப்பட்டபடி ஐயோ பயங்கரமான இடம் இல்லை. வனாந்தரம் என்பது கஷ்டமான பாதை. அவைகளுக்கு நடுவில் தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல தேவனாய் கர்த்தர் வருவார். அதுதான் வனாந்தரம். ஆனால் இந்த இடத்துல வசனம் சொல்லுது, சபை மணவாட்டி தன் நேசர் மேலே வனாந்தரத்தில் சாய்ந்து கொண்டு வருகிறாள். அப்போது இந்த வனாந்தரத்தின் பாதையில் தான் நேசர் வராரு, தன் மணவாட்டியும் அந்த பாதையில் தான் நடத்துகிறார். ஆனால் அவளுக்கு இருக்கிற ஒரு ஆறுதல் என்னவென்று சொன்னால், தன் நேசர் மேல் சாய்ந்து கொள்ளுகிறார். நீங்கள் பொதுவாக சில நேரத்தில் பாருங்கள், நம்ம யாரோடையாவது பேசிக்கிட்டே போனோம், நமக்கு பிடிச்சமானவங்களோட பேசிக்கிட்டே போனோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடந்து போன பாதையே தெரியாது. ஐயோ நம்ம இந்த இடத்துல ஒன்று பார்க்கணும்னு நினச்சா விட்டுட்டேன், பஸ் ஸ்டாண்டை விட்டுட்டேன், அந்த இடத்துல இறங்கணும், தாண்டி ஏன் பேசின அந்த சுவாரஸ்யத்தில், பேசுகிறவங்க கூட இருக்கக்கூடிய நெருக்கம், பேசுகிறவங்க கூட இருக்கிற அந்த விருப்பம், அதன் நினைவாக நாம் அந்த பாதையினுடைய அந்த கஷ்டத்தை நம்ம உணரவே மாட்டோம். காரணம் என்னென்னா, அவங்க கூட இருக்கிறவங்கள பொறுத்து.
அதே மாதிரி தான் நேசர் மேலே சாய்ந்து கொண்டு வந்தால் வனாந்திரம் வனாந்திரமாகவே இருக்காது. இயேசுவோட நடக்கிறவனுக்கு வனாந்திரம் வனாந்திரமே கிடையாது. இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே நம்ம இருந்துட்டோம்னா அது நமக்கு ஆசீர்வாதமான ஸ்தலம். இப்போது இந்த வனாந்தரத்தில் சாய்ந்து வருகிற இந்த ஸ்திரீ அல்லது இந்த மணவாட்டி, இவளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த சபைக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை இது. இந்த 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் வனாந்தரத்தில் ஓடுகிறதான ஒரு ஸ்திரீயை குறித்து, சபையை குறித்து சொல்லுகிறார். இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, இது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படிலாம் நிறைய இருக்குது. 12ஆம் அதிகார ஸ்திரீயை குறித்து விளக்கம் நிறைய இருக்குது. இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்கல. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த சபைக்கான ஒரு சத்தியம், வனாந்தரத்தில் ஓடுகிறதான ஸ்திரீ. இந்த 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்திரீ வனாந்தரத்திலே தான் இருக்கிற கடைசி வரைக்கும். ஆனால் இந்த ஸ்திரீ வனாந்தரத்தின் பாதையில் 2 பகுதியாக இருக்கிறாள். 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி, 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஒரு பகுதி. இந்த 2 6ஆம் வசனமும் 14ஆம் வசனமும் அதுவும் வனாந்தரம் தான், இதுவும் வனாந்தரம் தான். ஆனால் இந்த 2த்துக்கும் நடுவில் இது உபத்திரவ காலத்தில் வரக்கூடிய அந்த சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. 7 வருஷம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம அதை பார்க்கல, திருப்பியும் சொல்கிறேன். நாம் இதுக்கு நடுவில் இந்த சபையினுடைய காலத்தை அல்லது அது கடந்து போன விஷயம் எப்படி இந்த சபைக்கு பொருந்துகிறது என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். இப்போது முதல் 3.5 ஆண்டு காலம் அந்த சபை வனாந்தரத்தின் பாதைக்கு போகிறது. அதாவது 7 வருஷமும் வனாந்தரத்தில் தான் இருக்குது. அந்த முதல் 3.5 வருஷம் ஒரு பகுதி, 2வது 3.5 வருஷம் ஒரு பகுதி. இப்போ இந்த சபை இதுவரைக்கும் கடந்து வந்த பாதை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது வசனத்தை வாசி. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள். ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனால் அங்கே 1220 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்த பண்ணப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. நல்ல கவனிங்க. இந்த ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனாள். ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டாள். அங்கதான் அவள் இருக்கிறாள். அந்த 1260 நாள் அளவும் அவள் போஷிக்கப்பட்டாள். இந்த வனாந்தரத்துக்கு சபை ஸ்திரீ கொண்டு போகப்படுகிற போது முதலாவதாக இந்த சபை ஓடி போகிறதான ஒரு சபை. ஆனால் அதுவே 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பறந்து போகிற சபை அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல ஓடி போகிற சபை, அடுத்து பறந்து போகிற சபை, தன் இடத்திற்கு பறந்து போகும்படி அப்படின்னு இருக்கு. இந்த சபையினுடைய காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த மாரநாதா சபை அல்லது இந்த ஊழியரை குறித்து நான் அறிவேன். அவரோடு கூட பல வருஷமாக எனக்கு பழக்கம் உண்டு. இந்த சபை கடந்து வந்த பாதை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வனாந்தரத்தில் ஓடுகிறதான ஒரு பாதை. பறந்து போகிறதுக்கும் ஓடி போகிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2வது சபை 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பறந்து போவதற்கு அதுக்கு 2 சட்டைகள் கொடுக்கப்பட்டதுன்னு இருக்கு. ஆனால் இந்த முதல் 3.5 வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன் பலத்தில் தான் அது ஓடுச்சு, சட்டைகள் இல்லை, தன் காலில் தான் ஓடுது. இந்த 12 வருஷமாக இந்த உபத்திரவத்தின் பாதைக்குள்ளே இவங்க ஓடின பாதை இருக்கு. இவங்க ஓடின பாதை மிக மிக கடினமான ஒரு பாதை. இவங்க இந்த சபை மட்டும் இல்லை, கர்த்தரால் அழைக்கப்பட்டு கொண்டு வரப்படுகிற சபை எல்லாமே அப்படித்தான் இருக்கும். அது உபத்திரவத்துக்கு நடுவில் தான் ஓடும். அது தன் பலத்தின் மிகுதினாலே எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓட வைப்பார் ஆண்டவர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார், பறந்து போனார், இதெல்லாம் நமக்கு தெரியும். அவர் சுழல் காட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதுக்கு முன்பாக வனாந்தரத்தில் ஓடி போனார். அவருடைய பகுதி 2. முதல் வனாந்தரம் பேர்சபா வனாந்தரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் பேர்சபா வனாந்தரம். அந்த வனாந்தரத்தில் அவர் ஓடி போனார்னு இருக்கு. அங்கே போய் அவர் படுத்திருந்து சூரிய செடிக்கு கீழே இருந்து அப்புறம் இரவும் பகலும் 40 நாள் நடந்து பலனடைந்து அந்த ஆகாரத்தினாலே அவர் பலப்பட்டு அவர் திருப்பி இரவும் பகல் 40 நாள் நடந்து போறார். இது ஒரு காலம். 2வது தமஸ்கு வனாந்தரம் 13, 14, 15 வசனத்தில் தமஸ்கு வனாந்தரம். அந்த வனாந்தரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஆசீர்வதிக்கிறவராக மாறி அதற்கு பிறகு 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். நம்ம பார்த்தோம். அப்போ வேதத்தின்படி முதலாவது நீங்கள் வனாந்தரத்தின் பாதையில் ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த வனாந்தரத்தின் பாதை என்றால் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும், ஆனால் அவைகளுக்கு நடுவில் கர்த்தருடைய பலன் இருக்கும் கண்டிப்பாக. இந்த ஸ்திரீயானவள் சபையானது முதலாக ஆரம்பத்திலிருந்து இந்த ஒரு ஊழியத்தை ஸ்தாபித்து இந்த 12 ஆண்டு காலம் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த சபை ஓடினதை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த சபையோடைய இதுதான் தெரியும். இவங்க இன்னைக்கு இப்போ எப்படி இருக்கிறாங்க, உள்ள இந்த சபைக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய சபை, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்குது, பாஸ்டர் வெளியே வண்டியில் போறாரு வராரு எல்லாம் தெரியும். ஆனால் ஆரம்பித்த பாதை ஒன்று இருக்கிறது. இந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடியதான அந்த ஃபர்ஸ்ட் பார்ட், அவர்கள் கடந்து போன பாதை, வனாந்தரத்தில் ஓடுகிற பாதை, அவளை போஷிக்கத்தக்கதாக ஆண்டவர் அந்த வசனம் சொல்லுது, அவளை போஷிக்கத்தக்கதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆகாரத்தை கூட தேவனை பார்த்து வாழக்கூடிய ஒரு நிலைமை, ஆகாரத்திற்கு கூட வழி இல்லாத ஒரு நிலைமை. நான் இதை சொல்வதற்கு நான் வெட்கப்படவே இல்லை. இந்த சபைக்கு மட்டும் இல்லை, என் ஊழியத்தை நான் அப்படி தான் சொல்வேன்.
உண்மையாக கர்த்தரால் அழைக்கப்பட்டு ஆரம்பிக்கிற ஒவ்வொருத்தருடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கும். அவர்கள் அந்த சோதிக்கப்படுகிற காலம், அவர்கள் வனாந்தரத்தை கடக்கிற பாலம், அந்த பாதையில் கடந்து வரும்போது ஒரு சில நேரங்களில் இயேசுநாதருக்கு பசி உண்டாயிற்று. அப்போ அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. பிசாசு அவன் சொல்கிறான், கல்லுகளை அப்பமாக்கி புசி. அந்த நேரத்தில் பிசாசு சொல்கிறத சாப்பிட முடியாது. இயேசு சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பேன். உண்மை. எத்தனையோ நாட்கள் கர்த்தருடைய வசனத்தினாலே வாழ்ந்த காலங்கள் உண்டு. ஜீவன் போகாமல் கர்த்தருடைய வசனம் தான் காப்பாற்றுச்சு, சாப்பாடு காப்பாற்றலை. எத்தனையோ ஊழியருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். அவங்களுடைய முதல் பாதியை கேட்டு பாருங்கள் ஊழியத்தினுடைய. ரெண்டாவது பாதி தான் உலகம் பார்க்கும். முதல் பாதியை பார்த்துருக்காது உலகம். ஏன்னா அன்றைக்கி அவங்க யாருன்னே தெரியாது. ரெண்டாவது பாதியில் அவங்க நல்ல உயர்வாக கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்களை மேலே கொண்டாந்துருப்பார். இன்னைக்கு பார்க்கும்போது உலகம் அவங்களை வேற மாதிரி சொல்லும், ஓ இவங்களுக்கு என்ன அப்படின்னு. முதல் பாதியில் அவர்கள் கடந்து வந்த பாதை இருக்கிறது மிக மிக கடினமான பாதை. அந்த பாதையில் அவர்கள் பலத்தில் ஓட வேண்டும். அதில் ஒரு குடும்பம் இருக்கும், 2 பிள்ளைகள் இருக்கும், அவங்கள போஷிக்க வேண்டி இருக்கும். இவைகளுக்கு நடுவில் கர்த்தர், நீ இப்பயும் சொல்கிறேன், கர்த்தர் பலன் இல்லாமல் இது நடக்காது. ஆனாலும் கூட அந்த பாதையில் கடந்து வர்றது கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. இயேசுநாதரை வனாந்தரத்தில் கொண்டு போய் வச்சுட்டு ஆண்டவர் கேட்குறாரு, பிசாசு கேட்குறான் அந்த இடத்துல வந்து, கல்லுகளை அப்பமாக்கி புசியும். இயேசுவால் அதை செய்ய முடியும், ஆனால் பிசாசு சொன்னால் செய்யக்கூடாது. பசியும் இருக்குது, அதை மாத்திர வல்லமையும் இருக்குது, ஆனால் பிசாசு சொன்னால் செய்யக்கூடாது. ஊழியத்தின் ஆரம்பத்தில் வரும்போது எத்தனையோ சூழ்நிலைகளில் பணம் தேவைப்படும், தேவை அவ்வளோ அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் கர்த்தருக்கு விரோதமாய் நடக்கக்கூடிய வழிகள் எத்தனையோ இருக்கும். அதில் போனால் காசும் கிடைக்கும். ஆனாலும் ஆண்டவர் சொல்வார், அதில் நீ போகக்கூடாது. பணம் கிடைக்கிற வழியை வேணான்னு விடுறது இருக்குது பாருங்க, தேவை உள்ள போது. அதுதான் இயேசு செய்தது. அந்த பாதையை தான் கடந்து வந்தது. பல நேரங்களில் ஊழியத்தின் ஆரம்பத்தில் வரும்போது, நான் இப்படி சொல்கிறதுனால ஒரு சில ஹர்ட் ஆகாதீங்க, நான் என் வாழ்க்கையில் நடந்தது சொல்கிறேன். சில நேரத்தில் ஊழியத்தின் பாதையில் வரும்போது சில கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் சபைக்கு வரும்போது அவர்கள் நம்மளை டேக் ஓவர் பண்ண பார்ப்பாங்க. நம்மளுடைய கஷ்டத்தை டேக் ஓவர் பண்ணி பார்த்து, அது என்னவோ ஊழியரும் ஊழியக்காரருடைய குடும்பமும் தனக்கு அடிமை மாதிரி நடத்த பார்ப்பாங்க. அவங்க வந்து அவங்க உட்கார்ற விதமே வேற மாதிரி இருக்கும். இப்போ அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போதும் மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போதும் டிஃப்ரெண்ட்டாக பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கும். சில நேரத்தில் அப்படி தங்களுடைய அத்தாரிட்டியை இழந்து போன ஊழியர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கூட பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ஒரே மாதிரி ஊழியத்தை செய்து ஒரே வசனத்தை கொடுத்து, பணக்காரன் சபையில் தப்பு செஞ்சால் தப்பு தான், வசதி படைத்தவன் சபையில் தப்பு செஞ்சால் தப்பு தான், அவனுக்காக வசனம் மாறாது. நிறைய நேரங்களில் அப்படி வசனத்தை அவர்களுக்காக மாற்றி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போன ஊழியர்கள் எல்லாம் இன்னைக்கு கிடையாது. ஒருவேளை அவங்க உலக பிரகாரமாக வளர்ந்துருக்கலாம், கர்த்தரிடத்தில் கிடையாது. பல நேரங்களில் வசனத்தை வசனமாக போதிக்கிறதுனால வனாந்தரத்தின் பாதையில் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி வரும். வசனத்தை பேசுறதுனால எத்தனை பேர் நமக்கு விரோதமாக பேசியிருக்கிறாங்க, எத்தனை பேர் இந்த ஊழியங்களுக்கு விரோதமாக பேசுவாங்க. ஏன்? சத்தியத்தை போதித்ததுனாலே சத்ருவானோம்னு இருக்கு. அதான் உண்மை. அவர்கள் எப்படி போனாங்களாம், வனாந்தரத்தில் ஓடினாலாம் அந்த ஸ்திரீ. உங்களுக்கு தெரியுமா அந்த ஸ்திரீ அதுக்கு முன்னாடி பட்ட வேதனை என்ன? அந்த 3வது வசனம் சொல்லுது, வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 3 1 பங்கை இழுத்து அவைகளை பூமியிலே விழ தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே, பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே. ஒவ்வொரு ஆத்மாவையும் பெற்றெடுக்கிறதுக்கு பிரசவ வேதனை இருக்கு பைபிளில். பவுல் சொல்றாரு, நான் கர்ப்ப வேதனை பட்டேன். ஒரு ஊழியத்தை ஸ்தாபிச்சு ஒரு இடத்துல வந்து ஒரு சபையை உருவாக்கி அங்கே 10 ஆத்மாக்களை கொண்டு வரத்துக்குள்ள பிரசவ வேதனை எவ்வளவு கஷ்டம். அதான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு எவாஞ்சலிஸ்ட்டு, நான் வந்து ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுறேன், ஒரு டீச்சிங் பண்ணுறேன், 3 நாள் பேசுகிறேன், போயிடுறேன். நிறைய ஊழியக்காரர்கள் என்ன அதில் கூட கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இவருக்கு என்ன வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டாரு, சபை நடத்தினா கஷ்டம். உண்மைதான், சபை நடத்துறது கஷ்டம், யாரும் இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி இந்த ஊழியம் பண்ணுறதும் கஷ்டம். ஒவ்வொரு ஊழியமும் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒவ்வொரு ஊழியத்திலையும் ஒரு ஏற்றம் இருக்குது, தாழ்வு இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் எந்த ஊழியமும் மேலானது, எந்த ஊழியமும் கீழானது அப்படி கிடையாது. எல்லா ஊழியமும் கனப்படுத்தப்பட வேண்டிய ஊழியம் தான். எப்பவும் நான் சொல்கிறது அதான். நான் ஒரு சபையிலேருந்து உருவாக்கி வந்திருக்கிறேன். ஒரு ஊழியர் சபையை உருவாக்குறதுக்கு அவர் படுற பாடுகளை, எத்தனையோ ஊழியங்களை ஆரம்பிக்கிற காலத்தில், சபையே இல்லாத காலத்தில் அந்த ஊழியர்களோட போய் அங்கே சுவிசேஷ ஊழியம் பண்ணி அங்கே சபை ஸ்தாபிக்கிற வரைக்கும் கூட இருந்ததுலாம் இருக்குது. எத்தனையோ எங்களுக்கு கூட இருந்த நண்பர்கள் அப்படி சபையை ஸ்தாபிக்கும் போது நாங்கள் கூட போய் ஊழியம் பண்ணி, அங்கே சபையே இல்லை, ஃபஸ்ட் அங்கே நாங்கள் போகும்போது சபையே இருக்காது, அங்கே போய் அவங்களுக்கு ஊழியம் பண்ணி அங்கே ஒரு சபை ஆரம்பிக்கிற வரைக்கும் கூட இருப்போம். அப்போ நாங்கள் பார்ப்போம் அந்த கூட அந்த ஊழியர்கள் படுற வேதனையை பார்த்துருக்குறோம். பிரசவ வேதனை, ஒரு ஆத்மாவையும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள பிரசவ வேதனை. முதல்ல ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரு 30 ஆத்மா 20 ஆத்மா வர்றதுக்குள்ள நான் உண்மையை தான் சொல்றேன், கர்த்தர் ஒருவரே அவர்களோடு கூட இருந்தார்.
உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உன்னோடு கூட இருந்தார். ஏன் தெரியுமா? அந்த காலத்தில் பொருளாதாரத்து பிரச்சனை இருக்கும். ஊழியம் வளர்ந்து வந்த பிறகு, அதுக்கு பிறகு கர்த்தர் நமக்கு ஆத்துமாக்களை கொடுத்த பிறகு தேவையான பொருளாதாரம் நமக்கு வந்துடும். ஆனால் ஆரம்பத்தில் அந்த ஒரு 10 ஆத்மா 20 ஆத்மா வரும்போது அவர்கள் படுகிற வேதனை இருக்கு பாருங்க, அவ்வளவு கஷ்டம். ஒவ்வொரு ஆத்மாவையும் வீட்டில் போய் சந்திக்கணும். அதில் சில வீட்டில் விடமாட்டாங்க, ஒரு சில வீட்டில் வந்து உபத்திரவப்படுத்துவாங்க, சில வீடுகளை திட்டி அனுப்புவாங்க, சில ஏரியாக்குள்ளே விடமாட்டாங்க. நான் ஒரு ஊழியரை கிராமத்தில் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு அண்ணன் தான் கூப்பிடுவார். அவருடைய ஊழியத்தில் சொல்லுவார், அண்ணா அந்த கிராமத்துக்குள்ளே விடவே மாட்டேங்கிறாங்கண்ணே, உள்ள போனால் அடிக்க வராங்கண்ணே பாரு. யோசித்து பாருங்கள், இது கேட்கறதுக்கு வேணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துல இருந்து பாருங்கள். உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு நீங்கள் போகிறீங்க ஊழியத்திற்கு, ஒரு தெருக்குள்ளே நுழையும் போது 10 பேர் சேர்ந்து உங்களை அடிக்க வரான், உங்கள் மனசு எப்படி இருக்கும்? இன்றைக்கி ஏதோ வண்டியில் போகும்போது ரோட்டில் போகும்போது ஒருத்தன் இறங்கி நம்ம குறுக்கில் வந்துட்டான்னு முறைச்ச உடனே நமக்கு கோவம் வருது. மனைவி எதிரில் ஏதாவது பேசிட்டாங்கன்னா, குடும்ப எதிரில் பேசினா நமக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது. தன் மனைவி பிள்ளைகளை அடிக்க வராங்க ஒரு இடத்துல என்னும்போது அந்த ஊழியக்காரனுடைய மனநிலை எப்படி இருக்கு? அதுதான் பிரசவ வேதனை. பிரசவ வேதனைப்பட்டுத்தான் ஒவ்வொரு சபையும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுவேன், இந்த சபையினுடைய முதல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு சபையும் தான் அப்படித்தான். ஒரு பெரிய ஊழியர் இப்படியே பிரசங்கம் பண்ணினார். சபை ஸ்தாபிக்கப்படுறதுல ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது, வேதனை கிடையாது, உபத்திரவம் கிடையாது, கர்த்தரை கரெக்டாக நீங்கள் புதிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக மேலே வந்துடலான்னு. அவர் வந்து 2வது தலைமுறை ஊழியர். முதல் தலைமுறை ஊழியர் யாருன்னா அவங்க அப்பா. அப்போது அவங்க அப்பா கூட ஊழியம் பண்ண அந்த முதல் தலைமுறை ஊழியர் என்ன பண்ணாராம், அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாராம், என்னப்பா உன் பையன் டிவியில் இப்படிலாம் பேசுகிறானே, சபை ஸ்தாபிக்கிறது ரொம்ப ஈஸிங்கிறான், வேதனை இல்லை, பிரச்சனை இல்லை, கஷ்டம் இல்லைங்கிறான், உண்மைதானாப்பா அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஒரு மூத்த போதகர், ஏறக்குறைய 90 வயசு உள்ள அந்த போதகர் சொன்னாராம், அவன் சொன்னது உண்மைதாயா, எந்த கஷ்டமோ கண்ணீரும் அவனுக்கு கிடையாது, எல்லாமே எனக்கு தான். ஏன்னா சபை ஸ்தாபிக்கப்பட்ட போது கஷ்டப்பட்டது நான் தானே, ஒவ்வொரு ஆத்மாவை சேர்த்தது நான் தானே, அதை கொண்டு வந்து போயிடக்கூடாதுன்னு பிரசவ வேதனைப்பட்டது நான் தானே. 2 ஆத்மா வரும், அதில் 1 போயிடும், 1 வரும். ஒரு ஊழியக்காரர் 10 வருஷமாக ஊழியம் பண்ணியிருக்கிறாரு, அந்த இடத்துல 2 ஆத்மா தான் வந்துச்சான். 11வது வருஷத்தில் தான் 3வது ஆத்மா வந்துச்சான். தன் குடும்பம் அந்த 2 ஆத்மாவுக்கு 10 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கிறார். அந்த மாதிரி பிரசவ வேதனைப்பட்ட ஊழியர்கள் எத்தனை பேர்? நான் சொல்லுவேன், ஒவ்வொரு ஊழியத்தையும், அதுவும் குறிப்பாக சபை ஊழியத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கள் படுகிற வேதனை, அதை உருவாக்குவதற்கு அவர்கள் படுகிற வேதனை அவ்வளவு கடினம். இந்த சபையும் எனக்கு தெரியும். இவர்கள் வந்து ஆரம்பத்தில் இருந்து அவங்க அந்த தெருவில் நின்று ட்ராக்ஸ் கொடுத்து, அதுக்கு பிறகு அந்த சின்ன குடிசைக்குள்ளே கொண்டு வந்து, அந்த குடிசைக்கு பிறகு இந்த ஸ்தலத்துக்கு வந்து அவர்கள் பட்ட காரியங்கள், அவர்கள் பட்ட பாடுகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அவ்வளோ பிரசவ வேதனை. ஒரு ஆத்மா வருமா வராதா, இன்னைக்கு வரேன்னு சொல்லி வராமல் போயிடுவாங்க, எதிர்பார்த்து உட்காந்துருப்போம், இன்னைக்கு புதுசாக ஒருத்தர் வந்துருவாங்க அப்படின்னு, வரமாட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்க உள்ளே வருவாங்க. அதான் வசனம் சொல்லுது, ஸ்திரீயானவள் பிரசவ வேதனைப்படுகிற. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? அதுக்கு அடுத்த வார்த்தை தான் அதை விட கொடுமை. அந்த வசனத்தை வாசிங்க, 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 3 ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியிலே விழ தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. கஷ்டப்பட்டு 10 ஆத்மாவை சேர்த்து வச்சிருப்போம், கஷ்டப்பட்டு 5 ஆத்மாவை சேர்த்து வச்சிருப்போம். திடீர்னு யாராவது பட்சித்து போட்டு போயிடுவாங்க, திடீர்னு யாராவது கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஒரு 10 ஆத்மாவா 20 ஆத்மாவா சபையை சேர்ப்போம், திடீர்னு 4 பேர் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, 4 ஆத்மா போயிடும். அந்த சபையில் அப்படி பண்ணுறாங்க, அங்கே போகிறோம், அந்த சபையில் சாப்பாடு போடுறாங்க, அந்த சபையில் ஃப்ரீயாக பைபிள் கொடுக்குறாங்க, அங்கே போக வர காசு கொடுக்குறாங்க, அங்கே பஸ் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க, அங்கே வேன் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க, அங்கே பெரிய சபை, போனாலே சபை கிராண்டாக இருக்குது. ஆமாம், ஒவ்வொரு சபையும் ஆரம்பிக்கும் போது குடிசையில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கி பெரிய பெரிய சபையாக இருக்கிறது எல்லாமே ஒரு காலத்தில் குடிசையாக தான் இருந்துச்சு. அந்த குடிசையிலிருந்து தான் இவ்வளோ பெரிய சபைகளாக உருவாகிருக்கு. ஆனால் இன்றைக்கி அந்த மேலே கட்டடத்தில் உட்காந்துக்கிட்டு குடிசையில் இருக்கிற சபையை பார்க்கும்போது கேவலமாக தெரியுது. அவன் வச்சிருக்கிற 10 ஆத்மாவை பட்சித்து போடுறீங்க, திருடிக்கிட்டு போகிறீங்க. அதான் உண்மை, திருடிக்கிட்டு போகிறீங்க. அவன் ஒரு 20 ஆத்மா வச்சிருக்கிறான், 30 ஆத்மா வச்சிருக்கிறான், திருடிட்டு போகிறீங்க. எவ்வளோ வேதனையாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவன் நடந்து போய் அங்கங்கே ஒரு தெருவாக போய் வீடு வீடாக சந்தித்து ட்ராக்ஸ் கொடுத்து 2 ஆத்மா வரும். அதை ரொம்ப நோகாமல் ஒரு இடத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி ஆட்களை வச்சு அங்கங்கேருந்து வேனை வச்சு கூட்டிகிட்டு போகிறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உன் வீட்டு பிள்ளைய எவனா தூக்கிட்டு போட உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் ஒரு ஆத்மா இன்னொரு சபைக்கு போகிறத நான் எப்பவுமே குற்றமாக சொல்கிறது கிடையாது. சூழ்நிலைகள் நம்ம போகிறோம், வேற ஒரு சபைக்கு போகிறோம், அங்கே ரொம்ப தூரமாக இருக்குது, நம்ம அந்த இடத்துக்கே போகிறோம், அதெல்லாம் தப்பே கிடையாது. பர்பஸாக சின்ன சின்ன சபைகளில் இருக்கக்கூடிய 10 ஆத்மாக்களை திருடிட்டு போகிற கூட்டம் இன்னைக்கு நிறைய இருக்குது. என்ன வேதனை இருக்கும் பாருங்க அவங்களுக்கு.
அவங்களே அந்த 10 ஆத்மா வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்பான். அந்த 10 ஆத்மாவுக்கு உபதேசம் பண்ணி அதில் வர்றது தான் அவனுக்கு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இவங்க வச்சுக்கிட்டு வேலை வச்சு கூட்டிகிட்டு போகிறது, ரெப்ரசன்டேட்டிவ்ஸை வச்சுட்டு விசுவாசி வீட்டுக்கு எதுக்கே போகிறீங்க? விசுவாசி வீட்டுக்கு நீங்கள் ஏன் போகிறீங்க? இன்னொரு சபை விசுவாசி வீட்டுக்கு எதுக்கு போகிறீங்க? அங்கே போய் சொல்கிறது, எங்கள் சபைக்கு வந்து பாருங்கள், எங்கள் சபையில் ஆராதனை நல்லா இருக்கும். உங்கள் சபையில் வேறு இயேசுநாதராக இருக்கிறாரு? எல்லா சபையிலும் ஒரே இயேசுநாதர் தானே இருக்கிறாரு. எந்த சபையில் இருந்தால் என்ன? ஒவ்வொரு சபையாக ஒரு 20 ஆத்மா 30 ஆத்மா இருக்கிறதுல அப்படியே தூக்கிட்டு போகிறது. இன்னொரு சபை ஆத்மா கிட்ட போய் பேசுறது, எங்கள் சபைக்கு ஒரு ட்ரிப்பு வந்து பாருங்க. என்ன எக்ஸிபிஷன் நடத்துறீங்க? ஒரு ட்ரிப் வந்து பார்க்கறதுக்கு. இன்னைக்கு நிறைய சபைகள் சொல்லுவேன், ஒருத்தனுடைய ஆத்மாவை நீ திருடினா ஓ ஆத்மா ஒருத்தன் திருடி கண்டிப்பாக போவான். இது நடக்கும். ஒரு சபை அப்படி தான் செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. சின்ன சின்ன சபையில் உள்ளவங்களை எல்லாரையும் திருடிட்டு போனாங்க. திடீர்னு ஒருத்தன், இவனை விட பெரிய கொள்ளக்காரன் ஒருத்தன் வந்தான். அவன் வந்து என்ன பண்ணான் தெரியுமா? பல நூதனமான ஆஃபர்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆஃபர்லாம் அனௌன்ஸ் பண்ண உடனே இவங்க 20 இடத்துல திருடி வச்ச ஆத்மா வந்த ஒரு ஆள் திருடி போயிட்டான். அதான் உண்மை நடந்தது. நீ யார்கிட்டயா திருடினா உங்கள்கிட்ட இருந்து கர்த்தர் திருட வைப்பார். இதில் ஒரு வெளிப்படைத்தன்மை, உண்மைத்தன்மை வேண்டாமா? ஒரு சபையிலேருந்து இன்னொரு சபைக்கு ஒரு ஆத்மா அதுவாக வருது வேற. அங்கே எனக்கு செய்தி கிடைக்கல, அந்த இடத்துல எனக்கு வந்துட்டு என் ஆத்மாவுக்கு தேவையானது கிடைக்கல, பாஸ்டர் நான் உங்கள் சபைக்கு வரேன்னு வந்து கேட்டால் நீங்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை, எந்த தப்புமே கிடையாது. பர்பஸாக நான் சொல்கிறது, ஒரு ஆத்மா வந்துட்டு எங்கள் சபையில் வந்துட்டு பாஸ்டர் 6 மாதம் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாரு, எங்களுக்கு வந்து வசனமே கிடைக்கல, யார் யாரோ வந்து பேசுகிறாங்க, எங்கள் ஆத்மாவுக்கு வந்து திருப்தியாகவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்கள் சபைக்கு வந்து எங்களுக்கு வசனம் வேணும்னு வருதுன்னா எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்கள் பாஸ்டர் எங்களை விசாரிக்கவே மாட்டேங்கிறாரு, 10 வருஷம் ஆச்சு நாங்கள் இருக்கோமா இல்லையான்னு கூட தெரியல, நாங்கள் போய் பார்க்க போனாலும் பார்க்க முடியல அப்படின்னு ஒரு நிலைமை இருக்குதுன்னா நீங்கள் போகிறீங்கன்னா அது வேறு விஷயம். அதை விட்டுட்டு பர்பஸாக திருடுற கூட்டம் ஒன்று இருக்குது. அவனே பிள்ளை பெற்று வச்சிருக்கிறான், பிரசவ வேதனைப்பட்டு 5, 10, 20, 30ன்னு வச்சுருக்கான். அப்படியே அள்ளிக்கிட்டு போகிறது. மொத்தமாக ஒரு இடத்துல வச்சு நாங்கள் எல்லாரும் 15,000 பேரை உன்னால் போஷிக்கவே முடியாது. 15,000 பேருக்கு எப்படி போஷிப்பீங்க? தனித்தனியாக போய் உங்களால் பார்க்க முடியுமா? உடனே என்ன பண்ணுவீங்க? ரெப்ரசன்டேட்டிவ்ஸை வச்சு பார்க்குறீங்க, அது வேறு விஷயம், அதெல்லாம் உங்கள் இஷ்டம். ஆத்மாக்களை திருடாதீங்க, அவ்வளோதான் முக்கியம். இங்கே பிரசவ வேதனைப்பட்டு அவன் 10 ஆத்மா 20 ஆத்மா சம்பாரித்து வச்சிருக்கிற எத்தனை ஊழியக்காரர்கள் வேதனைப்படுறாங்க தெரியுமா? இது ஒரு ஊழியம். இணைந்து எல்லாரும் சேர்ந்து தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டியது இருக்குது. இன்னைக்கு இதுகளுக்குள்ளேயே இவ்வளோ குழப்பம், இவ்வளோ பிரச்சனைகள். அதான் வசனம் சொல்லுது, ஸ்ரீயானவள் பிரசவ வேதனைப்பட்டு பிள்ளை பெறும்போது பட்சிக்கும்படி ஒரு கூட்டம் வந்து நின்றுச்சான், திருடிட்டு போகிறதுக்கு ஒரு கூட்டம் வந்து நின்றுச்சான். அதான் அவ சொல்கிறா, அந்த பிள்ளையை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை. பிரசவ வேதனைப்பட்டு நீ உண்மையாய் ஊழியம் செய்கிற உன்னுடைய ஊழியத்தை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உன் கண்ணீரை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உங்கள் உபத்திரவத்தை கர்த்தர் பார்க்குறார். நீ ஓடுற ஓட்டத்தை பார்க்குறார். எலியா ஓடுற ஓட்டத்தை பார்த்தார். வனாந்தரத்தில் யோசேப்பு பட்ட பாடுகளை பார்த்தார். எந்த ஒரு உன்னுடைய பாடுகளும் உன் கண்ணீரும் விருதா கிடையாது. அதான் வசனம் சொல்லுது, கண்ணீரோடு கூட விதைத்தவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள். யாருடைய கண்ணீரும் நீங்கள் பட்ட பாடுகளும் ஊழியத்தின் பாதையில் நீங்கள் கடந்து வந்த போது நீங்கள் சந்தித்ததான பிரச்சனைகள் எது ஒன்றுமே விருதா கிடையாது. இவைகளுக்கான பதில் பின்னால் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் வந்து அநீதி உள்ள தேவன் கிடையாது மறக்கிறதுக்கு. இந்த 12 ஆண்டு காலம் இந்த சபை பட்ட பாடுகள், இதே மாதிரி தான் ஒவ்வொரு சபையும் பட்ட பாடுகள். உபத்திரவத்தின் மத்தியில் ஒரு ஊழியரை நான் அறிவேன் வெளிநாட்டில். இந்த ஊழியர் வந்து இன்னைக்கு கர்த்தர் அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், ரொம்ப சந்தோஷம். அந்த ஊழியர் அவருடைய சாட்சியை சொன்னபோது இருதயம் உடஞ்சிருச்சு. அவர் சொன்னார், இந்த வெளிநாட்டுக்கு நான் எப்படி வந்தேன் தெரியுமா பாஸ்டர்? எங்கள் தேசத்தில் யுத்தத்தில் எல்லாரும் செத்து போனாங்க. நாங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ள எங்கள் உயிர் இருக்குமா இருக்காதானே தெரியாது. நாங்கள் அப்படித்தான் இந்த தேசத்துக்கு வந்தோம். எங்கள் பிள்ளைகளை பார்க்க முடியாது. கடைசியில் கர்த்தருடைய கிருபையில் நாங்கள் குடும்பமாக சந்தித்தோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். இன்றைக்கி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அதனால் நாங்கள் இன்றைக்கி ஒரு ஊழியத்தை செய்கிறோம், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கோம். உண்மை, அன்றைக்கி அவங்க பட்ட அத்தனை பாடுகளையும் கர்த்தர் பார்த்துருக்கிறார். இன்றைக்கி நம்ம போய் பார்க்குறோம் வெளிநாடுகளெல்லாம், அவங்களாம் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னா உண்மை. ஏன்? அவர்கள் அதற்கு ஒரு விலைக்கிரயம் செய்திருக்கிறார்கள். வனாந்தரத்தில் ஓடி இருக்கிறார்கள். அவங்களோட பலன் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடி இருக்கிறார்கள், உபத்திரப்பட்டிருக்கிறாங்க. வெளிநாட்டில் ஊழியம் பண்ணுறதுனால மட்டும் அவங்க கஷ்டம் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. இல்லை, நான் சொல்கிறது முதல் தலைமுறையை, ஃபஸ்ட்டு பயனீர், இந்த சபையை ஸ்தாபித்தவர்கள், அவர்கள் பட்ட பாடுகள். அதான் வேதம் சொல்லுகிறது, ஸ்ரீயானவள் வனாந்தரத்தில் ஓடி போனாள். ஆனாலும் அந்த ஓடி போன ஸ்திரீக்கு போஷிக்கத்தக்கதாக அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் ஒரு போஷிப்பை உண்டாக்கினார். எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. நான் அந்த ஊழியத்துக்கு வரும்போது என்ன வச்சு நான் சொல்கிறேன், இந்த ஊழியத்துக்கு நான் வரும்போது ஒரு ஏடாகூடமான பொருத்தனையை பண்ணிட்டு வந்தேன். நான் அப்படி தான் சொல்லுவேன், அது ஒரு ஏடாகூடமான பொருத்தனை. என்ன பொருத்தனை தெரியுமா? நான் வேலையை விட்டுட்டு எழுதி கொடுத்துட்டு வரும்போது, இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், நான் யாருக்கிட்டையும் போய் ஊழியம் கேட்க மாட்டேன்,
நான் வீட்டில் தான் இருப்பேன், என்ன அவங்க ஊழியத்துக்கு கூப்பிடணும், நீங்கள் தான் எனக்கு ஆஃபரிங் கொடுக்கணும், நீ யாருக்கிட்டையும் போய் ஆஃபரிங்கும் கேட்க மாட்டேன், அது நீங்களாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணி வீட்டில் உட்காந்தேன். 11 மாதம் ஒரு ஊழியம் கிடையாது. ஆனால் அந்த 11 மாதமும் கர்த்தர் போஷித்தார், கர்த்தர் நடத்தினார், என் குடும்பத்தை நடத்தினார். அந்த போஷிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக. கடைசியில் இந்த இப்படி ஒரு பொருத்தனை யாராவது பண்ணுவாங்களா பார்த்தீங்கன்னா, நான் பண்ணியிருந்தேன். அந்த பொருத்தனையை, இந்த மதியனமான காரியத்தை கர்த்தர் பொறுத்து ஆசீர்வதித்து அவரே ஊழியக்காரங்களை கொண்டு வந்து ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுத்து அவரே ஆஃபரிங் கொடுத்து இந்த 16 ஆண்டு காலம் ஊழியத்தை நடத்தியிருக்கிறார். இது வரைக்கும் நான் சொல்லுவேன், அவர் வனாந்தரத்தில் என்னை போஷித்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நாளும் நாங்கள் குறைவுபட்டதே கிடையாது. அதுதான் உண்மை. எவ்வளோ வனாந்தரத்தில் நீங்கள் ஓடினீங்கனாலும் உங்களை போஷிப்பதற்கு ஒரு தேவன் வனாந்தரத்தில் இருக்கிறார். இந்த 12 ஆண்டு காலம் இந்த சபையை அப்படி தான் நடத்தியிருக்கிறார். வனாந்தரத்துக்களை போஷித்து கொண்டு வந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ நாள் உங்களுடைய பாத்திரத்தில் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கும், எங்கேருந்து சாப்பாடு வந்துச்சுன்னே தெரியாது, ஆனால் வந்திருக்கும். எத்தனையோ நாள் நம்முடைய வீட்டுக்குள்ளே அரிசி இருக்காது, சமைக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது, என்ன பண்ணுவோன்னு தெரியாது, பர்ஸில் பணம் இருக்காது, என்ன பண்ணுவோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்போம். அற்புதமாயும் அதிசயமாயும் கர்த்தர் நடத்தியிருப்பார். சம்பந்தமே இல்லாமல் ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டேன், ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த அந்த சகோதரி இன்னும் இருக்கிறாங்க. ஒரு தடவை ஊழியத்துக்கு அவங்களுடைய ஊழியத்துக்கு போயிருந்த போது அந்த சாட்சி வந்து அங்கே ஃபேமஸ் அந்த ஏரியாவில். ஒரு தடவை அவங்க கொஞ்சம் பிள்ளைகள் எடுத்து வளர்க்குறாங்க. அவங்க பிள்ளைகள் எல்லாம் மொத்தம் இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி ஒன்றுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடையாது, அரிசி இருக்குது, குழம்பு வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, கையில் காசும் இல்லை. அப்போது ஜோ பண்ணிட்டு என்ன பண்ணாங்களாம், ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு ஒரே ஒரு தக்காளி இருந்துச்சான். அந்த தக்காளி அந்த தண்ணியில் போட்டு மூடி போட்டுட்டு கையை வச்சு ஜோம் பண்ணிட்டு சொன்னாங்களா, ஆண்டவரே எங்ககிட்ட வேறு ஒன்றுமே இல்லை, இவ்வளோதான் இருக்குது, நீங்கள் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினவராச்சே, இதை ஒரு குழம்பா எங்களுக்கு மாற்றி கொடுங்கப்பா அப்படின்னு கையை வச்சு ஜோம் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து அந்த மூடியை திறக்கிறாங்களாம். உள்ள சாம்பார் இருக்குது, அந்த அடுப்பில் சாம்பார் இருக்குதாம். அவங்க சொன்ன சாட்சி, அவங்க இன்றைக்கும் அந்த சாட்சியை சொல்லுவாங்க. ஆனால் இன்னைய வரைக்கும் அந்த குடும்பத்தை, அந்த ஊழியக்காரரை கர்த்தர் அப்படி தான் போஷிக்கிறார். நான் கூட இருந்தே பார்க்குறேன், ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். அப்படி தான் அவங்க இன்னைய வரைக்கும் அற்புதம் அதிசயமாக இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார். போஷிப்பதற்கு ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். கொண்டு வந்த பாதை, நீ ஓடுகிற பாதை வனாந்தரமாக இருக்கும். சில நேரங்களில் கஷ்டங்கள் வரும். அந்த உபத்திரவத்தின் பாதையில் கர்த்தர் உண்மையை பார்க்கிறார். அந்த உபத்திரவத்துக்கு நடுவில் ஒரு பிரசவ வேதனை வரும், நம்ம கஷ்டப்படுவோம், வேதனையோடு கூட தான் விதைப்போம். அதுக்கு நடுவில் கொஞ்சம் 1-2 விளையும், அதை கூட திருடிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் பேர் வருவாங்க. அந்த ஊழியத்தை அது எழும்பி ஒரு லெவல் வர வரைக்கும் ஊழியர்கள் படுகிற பாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, மிக கடினம். நம்ம இன்னைக்கு ஊழியக்காரங்களை பார்க்கக்கூடாது, அவங்களுடைய ஆரம்பம் என்னன்னு பார்க்கணும். எங்களுடைய போதகரை குறித்து எங்கள் சாட்சி சொல்லுவாங்க. எங்கள் போதகர் இன்றைக்கி இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார். ஆனால் அவர் அதே ஊரில் அதே இடத்துல செருப்பு இல்லாமல் நடந்தது, சைக்கிளில் போய் வந்தது, அவர் சைக்கிள் செயின் அருந்தது, எல்லா சாட்சியில் சொல்லுவார். அப்போ தான் நினைப்போம், அவர் என்னைக்கோ ஒரு நாள் விதைத்தார், இன்னைக்கு அதை அறுக்கிறார், கம்பீரமாக அறுக்கிறார். அதுதான் உண்மை. இன்னைக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க அது கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அது கர்த்தருக்கும் அவங்களுக்கும் உள்ளது, கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அது கர்த்தர் கொடுத்தது, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் கர்த்தர் யாருக்கும் சும்மா தர மாட்டார். வனாந்தரத்தில் தாவீது ஆடு மேய்ச்சதை பார்த்து தான் அவனை ராஜாவாக மாற்றினார், சும்மா மாற்றலை. யோசேப்பு வனாந்தரத்தில் கஷ்டப்பட்டதுக்கு அந்த கஷ்டத்தை பார்த்து தான் எகிப்துக்கு ராஜா பிரதமராக மாற்றினார். அதே தான் நம்ம வாழ்க்கையிலும், உங்கள் வாழ்க்கையில் அதே தான். முதலாவது பகுதி, வனாந்தரத்துக்கு ஸ்திரீயானவள் ஓடி போனாள். அங்கே பிரசவ வேதனை, அங்கே பிள்ளையை பட்சிக்கிற தன்மை, இவைகளுக்கு நடுவில் கர்த்தர் அவர்களை போஷித்து கொண்டு வந்தார். இந்த 12 ஆண்டு காலமும் இந்த சபையை அப்படித்தான் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். ஆனால் இதற்கு பிறகு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது, இந்த சபையை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க போகிறார், அல்லது சபை எப்படி போக போகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வாசிங்க 12ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 14. அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரு கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த இடம்தான் ரொம்ப முக்கியம். முதல் பகுதி நீங்கள் கஷ்டப்பட்டு ஓடி முடிச்சிட்டீங்க. அது ஓடி இருப்போமா இருக்க மாட்டோமா சாவோமா, பல நேரங்களில் இதுக்கு மேலே நம்ம இருப்போமா வாழ முடியுமா அப்படிங்கிற பகுதியை ஓடி முடிச்சிட்டிங்க. பிரசவ வேதனை பட்டாச்சு, அந்த 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 வேதனையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இருக்கிறதுலையே அதான் சொல்லுவாங்க, கஷ்டமானது என்னன்னு கேட்டால் ஒரு பெண் பிள்ளையை பிறக்கிறது, அந்த தான் கஷ்டமாக, அந்த வேதனை தான், அந்த வலி தான் இருக்கிறதுலே உச்ச வலி.
அந்த வழியை அவள் தாங்கிட்டானா அதுக்கப்புறம் வர வழி எல்லாமே அதை விட கீழானது தான். உலகத்திலேயே ரொம்ப கடினமான வழி எது? உயிர் போய், அதான் மறுஜென்மம் அப்படின்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. உயிர் போய் உயிர் வந்துச்சுங்க அப்படின்லாம் வார்த்தையை சொல்கிறாங்களே. காரணம் என்னென்னா, அந்த பெண் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற அந்த வேதனை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உலகத்திலேயே உச்ச வேதனை. அந்த மாதிரி வேதனை வேறு ஒன்று கிடையாது. அந்த வேதனையை ஊழியத்தினுடைய முதல் பகுதியில் நம்ம அடைஞ்சிருவோம். இந்த சபையை அடைஞ்சு முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து என்ன இருக்குது தெரியுமா? ஸ்ரீயானவள் தனக்கு நியமிக்கப்பட்ட இடத்திற்கு, அந்த வசனம் அழகா சொல்லுது, வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு போகும்படி. அப்ப கர்த்தர் என்ன பண்ண போறாரு? இடம் உண்டாக்குவார். முதல்ல ஈசாக்கு அவன் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா முதல் துறவு தோன்றாரு, அந்த துறவை தூத்து போட்டாங்க. ரெண்டாவது துறவு தோன்றாரு, வாக்குவாதம் பண்ணினார்கள். அதான் முதல்ல போடும் போது நம்மளை ஊழியமே தொடங்க விட மாட்டாங்க. ஊழியம் செய்யக்கூடாது, நீ இங்கே இருக்கக்கூடாது, இந்த இடத்துல பண்ணக்கூடாது, இந்த இடத்துல நீ எப்படி வரலாம், அது சொந்த ஜனங்களும் செய்வாங்க, எதிராளியும் செய்வாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிறவனும் சபை வைக்கக்கூடாதுப்பா, பக்கத்தில் யாராவது சபை வச்சிருக்கிறவனு சொல்லுவாங்க, நாங்கள் இங்கே வச்சுருக்கோம், நீங்கள் இங்கே வச்சுருக்கீங்க, நீங்கள் நம்மளே கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருப்போம். அவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்கள் நாங்கள் தான் இந்த ஏரியா, நம்ம என்ன ஜமீன்தாரா? ஒரு ஏரியாவுக்கு எத்தனை பேர் கோயில் வச்சுருக்கிறாங்க, ஒரு ஏரியாவுக்கு எத்தனை வழிபாட்டு தலங்கள் இருக்குது, ஏன் 2 சபை இருந்தால் தான் என்ன, அவ்வளோதான் ஆத்மா இருக்குது. அந்த ஏரியாவுக்குள்ளே எத்தனை ஆத்மா இருக்குது? லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஆத்மா இருக்குது. ஒரு சபை போதுமா? ஒரு ஏரியாவில் பாருங்கள் எத்தனை ஸ்கூல் வச்சுருக்காங்க, ஒரு ஏரியாவில் எத்தனை மளிகை கடை வச்சுருக்காங்க, அத்தனை மளிகை கடையில் வேலை நடக்குது இல்லை, அத்தனை மளிகை கடையில் லாபம் வருது இல்லை. ஒரு மளிகை கடை தான் இருக்கணுன்ற சட்டமாக இருக்கா? யார் நினைப்பா தெரியுமா? பெரிய பெரிய கார்பரேட்டுக்காரன் தான் அப்படி நினைப்பான். நம்ம ஒருத்தர் தான் இந்த ஏரியாவில் இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது, இந்த சின்ன சின்ன கடையெல்லாம் ஒழிச்சிடணும் அப்படின்னு கார்பரேட் மைண்டு. இன்னைக்கு அந்த கார்பரேட் மைண்டு சபைக்குள்ளேயும் வருது. என் சபை மட்டும்தான் என் ஏரியாவில் இருக்கணும். நீங்கள் ஒரு சபை அந்த ஏரியாவில் 10 வருஷமாக இருக்கிறீங்க, ரட்சிக்கப்படாமல் 10,000 பேர் இருக்காங்க, அவங்கள ரட்சிப்பு நடத்த முடியல. அப்போ அவங்கள ஒரு 10 பேரை ரட்சிக்கிறதுக்கு ஒரு சின்ன சபை வரட்டுமே. வந்தா என்ன, சகோதரர்கள் தானே, ஒரு ராஜ்யத்துக்கு தானே வேலை செய்கிறோம். ஏன் இன்னைக்கு அந்த பாகுபாடு? நீங்கள் எப்படி இங்கே சபை நடத்தலாம்? உங்கள் ஆத்மாவை கூட்டிகிட்டு போனால் தப்பு, ரொம்ப தப்பு. அதை நீங்கள் சொல்லலாம், என் ஆத்மா கூட்டிகிட்டு போகக்கூடாது. அதை விட்டுட்டு ரட்சிக்கப்படாத எத்தனையோ ஆத்மா இருக்கு, அதான் ஆதாயம் பண்ணிட்டு போகிறான். உடனே இங்கே நீ பண்ண சபை வைக்கக்கூடாது, தூத்து போடுறது. இந்த இடத்துல நீ எப்படி ஊழியம் பண்ணுவ? இந்த ஏரியா என்னது எழுதி கொடுத்துருக்குறாங்களா பட்டா? யாருக்கும் எந்த ஏரியாவும் கிடையாது. இந்த உலகம் முழுக்க சபையாய் மாறணும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆத்மாவை ரட்சிக்கப்பட்டு முடிகிற வரைக்கும் சபை இருந்துக்கிட்டே இருக்கணும், பெருகிக்கிட்டே இருக்கணும். அதுதான் உண்மையும் கூட. இன்னைக்கு என்ன நடக்குது? என் ஏரியாவில் நீ வராத, உன் ஏரியாவில் நான் வரமாட்டேன். இதில் வர ஒரு 4 தொழிலதிபர்கள் பேசி தீர்த்துப்பாங்க. அந்த நீ சவுத்தை நீ பார்த்துக்க, நார்த்தை நீ பார்த்துக்க, வெஸ்ட்டை நான் பார்த்துக்கன்ற மாதிரி 4 பேர் பேசிக்கிட்டு இந்த ஏரியாக்குள்ளே யாரும் வர விடாமல் நம்ம பார்த்துக்கணும். ராஜ்யம் தனக்குத்தானே பிரிந்திருந்தால் கட்டப்படாது. ராஜ்யம் எப்போ கட்டப்படும் தெரியுமா? ஒருமித்து ஒரு ஊழியக்கார் வராரா, போய் அந்த நடத்துங்க பாஸ்டர், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், இங்கே ரட்சிக்கப்படாத ஆத்மாக்கள் நடத்துங்க அப்படி நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்கள் சபையிலேருந்து ஒரு ஆத்மா அங்கே போனால் அவர் சொல்வார், நீங்கள் அந்த பாஸ்டர்கிட்ட போங்க, அவர் நல்ல பாஸ்டர் எனக்கு தெரியும், அந்த சபையில் நீங்கள் வரக்கூடாது, புது புது ஆத்மாவை ரட்சிக்குள்ள நடத்தணும். இடம் உண்டா. என்னாச்சு? தூத்து போட்டாங்க. 2வது வாக்குவாதம். 2வது துறவு தோண்டும் என்ன பண்ணாங்க? வாக்குவாதம் பண்ணாங்க. சண்டை வந்துருச்சு. அதான் சொல்லுவேன், இந்த ஊழியர் கூடுகைன்னு ஒன்று நடத்தும். இந்த ஊழியர் கூடுகையில் எவ்வளவு வாக்குவாதங்கள். நான் சொல்றது பாஸ்டர்ஸ் மீட்டிங் இல்லை, ஊழியர் கூடுகை. எல்லாம் அந்த எவாஞ்சலிஸ்டுக்கு எதிராக பாஸ்டர்ஸுக்கு எதிராக எவாஞ்சலிஸ்ட், தீர்க்கதரிசிக்கு எதிராக போதகர்களுக்கு எதிராக மேய்ப்பர்கள், இப்படி வாக்குவாதம். இது 2வது ஸ்டேஜ். இதை தாண்டி 3வது ஸ்டேஜ் தான் இடம் உண்டாக்குற ஸ்டேஜ். அதனால தான் ஈசாக்கு சொன்னான், கர்த்தர் இப்போது நமக்கு இடம் உண்டாக்கினார். ஒரு காலத்தில் உபத்திரவப்பட்டது உண்மை, கஷ்டப்பட்டது உண்மை, வேதனைப்பட்டது உண்மை, பிரசவ வேதனைப்பட்டது உண்மை, நீங்கள் பிள்ளை பேர் பெற்று அந்த பிள்ளையை பட்சிக்கும்படி பிசாசு ஆட்களை அனுப்பினது உண்மை, எல்லாம் உண்மை. ஆனால் கர்த்தர் இப்ப சொல்றாரு, அதே வனாந்தரத்தில் உனக்கு இடம் உண்டாக்குவேன், அதே வனாந்தரத்தில் உன்னை நான் பெருக பண்ணுவேன். எத்தனை ஊழியர்கள் கஷ்டப்பட்ட இடத்துலையே இன்னைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா? நாங்கள் எத்தனையோ ஊழியர்களை பார்த்துருக்குறோம், அவங்களோட போய் ஊழியம் பண்ணியிருக்கிறோம். அவங்க போய் அந்த இடத்துல பயணீர் பண்ணும்போது ஒரு இடம் இருக்காது, வீடு கொடுக்க மாட்டாங்க. ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு வீடு கிடையாதும்பாங்க, அதுவும் சபைக்கு இடமே கிடைக்காது. ஏதாவது ஒரு ஓப்பன் டெரஸ் அந்த இடத்துல போய் நாங்களே கட்டிக்கிறோம், நாங்களே கொட்டா போட்டுக்கிறோம், இப்படியெல்லாம் கேட்டு தான் ஒரு காலத்தில் ஊழியம் பண்ணாங்க. கொடுக்க மாட்டாங்க. சில இடங்களில் போயிட்டு ஸ்கூலில் கேட்பாங்க, ஒரு கிளாஸ் ரூம் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை, உபத்திரவம், கண்ணீர். ஆனால்
ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உன்னுடைய 2வது பகுதி கர்த்தர் இடம் உண்டாக்குவார். அதே வனாந்தரம் தான், ஆனால் இடம் உனக்கு உண்டு. கர்த்தர் நீ பலுகி பெருகும்படி ஒரு இடத்தை உண்டு. இந்த வசனம் அழகா சொல்லுது, ஸ்ரீயானவள் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்துக்கு பறந்து போகும்படி அவளுக்கு ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். அந்த இடம் வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் கொடுப்பார். இது கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்தம். நீங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே. சமீபத்தில் ஒரு ஊழியர் இடத்துல விதமாக கேட்டார், நான் வந்துட்டு எல்லாமே இந்த உலகம் ஒரு வாடகை வீடு அப்படின்னு நினைக்கிறாள், அதனால் எல்லாமே எனக்கு வாடகை தான், அப்போது இன்னும் வாடகையில் தான் இருக்கிறோம். அப்போது அவர் என்னை கேட்டார், ஏன்னா சொந்தமாக வாங்குறது தப்பானே அப்படின்னார். நான் எனக்குள்ள பதிலை நான் சொன்னேன், சொந்தமாக வாங்குறது தப்பா சரியாங்கிறது வேற. அதே நேரத்தில் இந்த வாடகையில் இருக்கும்போது ஒரு விசுவாசம் இருக்கும். மாதம் மாதம் இந்த எதிர்பார்த்து நிற்கிற கையேந்தி ஆண்டவர்கிட்ட கையேந்தி நிற்கிற ஒரு 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 சுபாவம் இருக்கும். அது நல்லா இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸு வாரம் மாதம் ஆண்டவரே போஷிப்பார், அது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் அந்த வாடகை வீடு நல்லதுன்னு சொன்னேன். அதே நேரத்தில் அடுத்த பதில் அவருக்கு சொல்கிறதுக்குள்ளே வேறு டாபிக் உள்ள போயிட்டோம். அதுக்கப்புறம் அன்னிலேருந்து யோசிச்சுட்டே இருந்தேன், அதுக்கு ஒரு பதில் இன்னொன்று இருக்குது, அந்த 2வது பகுதி இருக்குது, அது சொல்ல மறந்துட்டோமே. அது இது ஒரு வாய்ப்பு, இதில் நான் சொல்கிறேன். சில நேரங்களில் கர்த்தர் இடம் உண்டாக்குவார். நம்ம இடம் உண்டாக்குறது இல்லை, கர்த்தர் இடம் உண்டாக்குவார். உலகமே அழிய போது நோவா பார்த்து சொன்னார், ஒரு போட்டு கட்டு, ஒரு பேழை கட்டு. இப்போ நோவா கிட்ட என்ன சொல்கிறாரு, உன்னையும் உன் சந்ததியும் காக்கும்படி ஒரு போட்டு கட்டு. இப்போ நோவா நீதியை பிரசங்கிக்கிறார். என்ன பிரசங்கிக்கிறார்? உலகம் அழிய போகிறது, உலகம் இதோட முடிய போகிறது. அப்போ நோவா கிட்ட என்ன கேட்டிருப்பாங்க, ஏன்பா உலகம் அழிய போகுது, பரலோகத்துக்கு போக போகிறோம், கர்த்தர் வர போகிறாரு, நியாயம் தீர்க்க போகிறாரு, எல்லாம் சேர்த்தானே, நீ மட்டும் ஏன்டா போட்டு கட்டுற? உனக்கு என்ன வேலை போட்டு கட்டிட்டு? ஏன் இந்த நேரத்தில் போட்டு கட்டுற? இப்படி இந்த கேள்வி வருமா இல்லையா? அந்த கேள்வி வரும். இந்த வனாந்தரத்தின் பாதையில் ஆண்டவர் சொல்கிறாரு, யார்? இஸ்ரவேல் ஜனங்களை, இவர்களுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறாங்க, இவங்களை கொண்டு போய் காணாம பாலும் தேன் ஒரு தேசத்தில் சேர்க்கணும், அங்கே போகிற வரைக்கும் மண்ணா கொடுப்பேன், இவங்களுக்கு இந்த வனாந்தரத்தில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்ற. அதுக்கு நடுவில் ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்கிறார். இவ்வளோ செலவு பண்ணி எதுக்கு ஆசரிப்பு கூடாரம்? இது நம்ம தான் தூக்கிட்டு சுற்றுறோம், இதுக்கு நடுவில் ஒரு கூடாரம் வேணுமா? பேசாமல் நம்ம போய் சொந்த ஊரில் போய் அங்கே கட்டிக்கலாமே, கானானில் போயிட்டு இவ்வளோ செலவு பண்ணி இந்த வனாந்தரத்தில் இவ்வளோ செலவு பண்ணுமா? சிலர் கேட்பாங்க. அதான் நான் சொல்லுவேன், கர்த்தர் உன்னை கட்ட சொன்னால் நீங்கள் கட்டணும். அந்த இடம் வனாந்தரமாக இருக்கும், அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் இடம் உண்டாக்குவார். அதான் வசனம் சொல்லுது, வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு போகும்படி. அந்த வனாந்தரத்தில் உள்ள இடம் எது? ஆசரிப்பு கூடாரம். இஸ்ரவேலர்களுக்கு வனாந்தரத்தில் உள்ள இடம் ஆசரிப்பு கூடாரம். நோவாவுக்கு வனாந்தரத்தில் உள்ள இடம் அந்த பேழை. அதே மாதிரி தான் வருக வருது இல்லை கடைசி காலம் எல்லாம் சொல்கிறோம். அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு இடம் உண்டாக்கினால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய வேலை. ஏன்னா கர்த்தர் உண்டாக்குறார். கர்த்தர் நம்ம கேட்கக்கூடாது. நம்ம போயிட்டு எங்களுக்கு இவ்வளோ தேவைப்படுகிறது, இவ்வளோ கொடுங்க, இத்தனாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய இத்தனாயிரம் பேர் தேவை, எங்களுக்கு இவ்வளோ கொடுங்க, நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம், உங்களுக்கு நாங்கள் பேங்க் வட்டியில் உங்களுக்கு திருப்பி தரோம், நீங்கள் உங்கள் நகை இருந்தால் கொடுங்க, நாங்கள் வாங்கி வச்சுட்டு திருப்பி அப்புறமா மூட்டு கொடுத்துட்றோம், உங்களுக்கு சபை கட்டுறதுக்கு எங்களுக்கு தேவைப்படுது. இதெல்லாம் கர்த்தர் சொன்னதில்லை, இப்படி செய்யக்கூடாது. கர்த்தர் உன்னை கட்ட சொன்னால் அதுக்கான தேவைகளையும் கர்த்தரே சந்திப்பார், ஒரு பைசா இல்லாமல் கொடுப்பார். ஏன்னா சொன்னது அவர், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை கைவிடுகிறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியம் செய்ய சொல்றாரா, நீங்க செய்யுங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்துல உனக்கு இடம் உண்டாக்குவேன். ஒரு இடத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சாருன்னா கொடுப்பார். ஏன்? இதுக்கு அப்புறம் ஒன்று நடக்க போது, அதுக்கு தான் கர்த்தர் அந்த இடத்தை உண்டாக்கினார். என்ன நடக்க போதான்? இதுக்கப்புறம் தேசத்துல வனாந்தரத்தின் பாதையில் அந்த அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா 15வது வசனத்தில், அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதியை போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றி விட்டது. இதுக்கு பின்னாடி என்ன செய்வாங்க? எதிராளிகள். ஒரு வெள்ளம்னா என்னன்னா தண்ணீர். தண்ணீர் என்பது வெளிப்படுத்தல் 17:15 படி ஜனங்களை குறிக்கும். எதிரான ஜனங்கள் எழும்புவாங்க, நிறைய போராட்டம் வரும், எதிரான அரசாங்கங்கள் எழும்பலாம், எல்லாம் வரலாம். அவைகளுக்கு நடுவில் நம்மளை பாதுகாப்பதற்கு கர்த்தர் ஒரு இடத்தை உண்டாக்குவார். ஒன்று கொடுக்குறாருன்னா பின்னாடி ஏதோ ஒன்று வரப்போது, அதுக்கு ஆண்டவர் பாதுகாப்பை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அதுதான். அப்போ கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? ஒரு இடத்தை உண்டாக்கி கொடுப்பார். கர்த்தர் கொடுக்கிறது வாக்கு தத்தம் உங்களுக்கு. நீங்கள் எந்த இடத்துல தூத்து போடப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் வாக்குவாதம் பண்ணப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் கேவலப்படுத்தப்பட்டீர்களோ, அதான் ஈசாக்கு சொல்றான், நீங்கள் என்னை துரத்தி விடவில்லையா? என்னை துரத்தி விட்டீங்களேடா, நான் மேலே இருந்த என்னை பள்ளத்தாக்குக்கு துரத்தி விட்டீங்களே. அந்த இடத்துல அபிமெலேக்கு கேட்குறான், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்போ ஈசாக்கு சொல்றாரு, என்னை நீங்கள் துரத்தி விடவில்லையா? நம்மளை விரட்டி அடிச்சாங்களாம், இங்கே இருக்கக்கூடாது, கிளம்புங்க கிளம்புங்க, சீக்கிரம் காலி பண்ணுங்க. எத்தனை ஊழியக்காரங்களை சபையை காலி பண்ண சொல்லியிருக்காங்க தெரியுமா? எத்தனை ஊழியக்காரங்களை இமிடியேட்டாக நீங்கள் போங்க, நாளைக்கே காலி பண்ணணும்.
காரணம் என்ன? ஊழியம் பண்ண ஒரே நிமித்தம். பிசாசு ஆட்களை எழுப்பி விடுவான், இங்கே ஊழியம் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. தூர்த்து போடப்பட்டார்கள், வாக்குவாதம் பண்ணப்பட்டார்கள், துரத்தி விடப்பட்டார்கள், வனாந்தரத்தில் ஓடி போனார்கள், பிரசவ வேதனைப்பட்டார்கள், கண்ணீர் சிந்தினார்கள், பசியோடு கூட ராத்திரியிலே காத்திருந்தார்கள். நைட்டில் படுக்கும்போது தூக்கம் வராது, நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது. ஊழியத்தின் பாதையில் பிரச்சனை ஒரு பக்கம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு பக்கம், பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகணும், ஃபீஸ் கட்டணும், சில பிள்ளைகள் வியாதியாகப்பட்டிருக்கும், இவைகளுக்கு ஒரு பக்கம் வீட்டு வாடகை கட்டணும். இவைகளுக்கு நடுவில் அந்த ஊழியக்காரனுக்கு தூக்கம் வருமா? வராது. ஆனால் அதே இடத்துல கர்த்தர் சொல்றாரு, எங்க நீ கண்ணீர் சிந்தனையோ, எங்க ஓடனையோ, எங்க வேதனைப்பட்டியோ, எங்க தூர்த்து போடப்பட்டியோ, எங்க வாக்குவாதம் பண்ணப்பட்டியோ, அதே இடத்துல கர்த்தர் உனக்கு ஒரு இடத்தை உண்டாக்க போகிறார். அதான் வேதம் சொல்லுது, அது வனாந்தரம் தான், எந்த மாற்றமும் இல்லை. வனாந்தரத்தில் கர்த்தர் உன்னை இடம் உண்டாக்க போகிறார். இந்த இடத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார், உன்னை பலுகி பெருக பண்ண போகிறார். இதுக்கு உங்களுக்கு உதவியா கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரா? வசனம் சொல்லுது, 2 கழுகுகளின் சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த சிறகுல என்னங்க இருக்குது, அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். இந்த இடத்தை உண்டாக்கி அவளை போஷிப்பதற்கு, அவளை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் 2 பெருங்கழகின் செட்டுகளை வச்சிருக்கிறாராம். கர்த்தருடைய அந்த பெருங்கழகுகளின் சட்டைகள் என்பது ஆவிக்குரிய அர்த்தம் வேறு. அந்த சட்டைகள் கழுகுக்குள்ள என்ன இருக்கு, கழுகின் சட்டைகளுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக கழுகுகளின் சட்டைக்குள்ள என்ன இருக்கிறது வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், சங்கீதம் 17:9 வாசிங்க. 17ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை வாசிங்க. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும், என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை உண்டாக்க போகிறார். அவருடைய சட்டைகளுக்குள்ள என்ன இருக்குது? பாதுகாப்பு இருக்குது. ஒடுக்குனவங்க, சூழ்ந்து கொள்ளுகிற பகைவர்கள், இவங்களாம் வருவாங்களா? கண்டிப்பாக வருவாங்க. இல்லாமல் அதெல்லாம் கிடையாது. எவ்வளோ பெரிய சர்ச்சுக்கும் பிரச்சனை இருக்கும். நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, பெரிய சர்ச்சு பெரிய பாஸ்டர் அவருக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. பெரிய சர்ச்சு பெரிய பாஸ்டர்னா பெரிய பிரச்சனை, சின்ன சர்ச்சு சின்ன பாஸ்டர்னா சின்ன பிரச்சனை. பெரிய ஊழியக்காரரு, பெரிய எவாஞ்சலிஸ்ட், பெரிய கூட்டம் வருதுன்னா அவருக்கு பெரிய பிரச்சனை. சின்ன எவாஞ்சலிஸ்ட், சின்ன கூட்டம் வருது, கொஞ்சம் பேர் தான் வரானா அவருக்கு சின்ன பிரச்சனை. அவங்கவுங்க ரேஞ்சுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அதான் நான் சொல்லுவேன், வெளிநாட்டில் வேலை பார்த்தா அவங்க எல்லாருமே ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க நமக்கு மைண்டில். அவருக்கு என்னங்க வெளிநாட்டில் சம்பாதிக்கிறாரு, உள்நாட்டில் சம்பாதிக்கிற உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதே மாதிரி வெளிநாட்டில் சம்பாதிக்கிறவருக்கும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாதவன் உலகத்தில் ஒருத்தங்க கூட கிடையாது, எல்லாருக்குமே இருக்கு. வேர்ல்டு பிக்கஸ்ட் பணக்காரரை எடுத்துக்கோங்க, அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். இல்லாமல் எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் இருக்கும். அதே தான் இப்பவும் சொல்றேன். இப்போ ஆண்டவர் இந்த பாதுகாப்பை நமக்கு ஏற்படுத்துறாரு. ஏன் ஏற்படுத்துறாரு? வசனம் சொல்லுது, பின்னாடி வெள்ளம் போல வெள்ளத்தை பிசாசு அனுப்ப போதான், ஜனங்களை அனுப்புவாங்க. ஒடுக்குகிறவங்க வருவாங்க, துன்மார்க்கர் வருவாங்க. ஆனால் அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் நம்மை பாதுகாக்க போகிறார். பாதுகாப்பு சட்டைகள் மறைவில் நாம கொண்டு போய் ஆண்டவர் வைக்க போறார். அதுக்கு தான் அந்த சட்டைகள் 2 நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. நான் சொல்லுவேன், என்னுடைய ஊழியத்தில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள், போராட்டங்களை நான் கிராஸ் பண்ணியிருக்கிறேன். நான் அதில் செஞ்சேன் இதை செஞ்சேன்றதுக்காக சொல்லலை. 2வது பகுதி தான் ரொம்ப முக்கியம். அவை எல்லாவற்றுக்கும் நடுவில் 2 சட்டைகள் என்னை பாதுகாத்து கொண்டிருந்தது. தேவனுடைய 2 கரம் என்னை மூடிக்கொண்டிருந்தது. அதில் ரொம்ப ஈஸியாக கிராஸ் பண்ணி வரத்துக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். எவ்வளோ பிரச்சனை வேணால் வரட்டும், யார் வேணாலும் பேசட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், உன்னை கொலை பண்ணுறன்னு சொல்லட்டும். அப்படி ஒரு கூட்டமே வந்துச்சு, உன்னை கொலை பண்ண போகிறேன்னே வந்துச்சு. அப்படியே வருவாங்க. சிலர்லாம் ஃபோன் பண்ணி, நீ என்ன பைபிள்லேருந்து இப்படி பேசியிருக்கிற, உன் மேலே கேஸ் போட போகிறோம், உன்னை கேஸ் போட்டு உன்னை கொண்டு போய் உள்ள தள்ள போகிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஒரு சட்டைகள் மறைவு நம்மளை சுற்றி இருக்கிறது, அது ஒரு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை தாண்டி ஒருத்தரை எங்கேயும் கொடுக்க முடியாது. ஒருத்தரை எங்களை கொண்டு போய், அதான் நான் சொல்லுவேன், யார் உங்கள் மேலே கேஸ் கொடுத்தாலும் நமக்கு முன்ஜாமீன் வாங்கி ஒருத்தர் வச்சிருக்கிறார். நமக்கு ஆன்டிசெப்டிவ் பெயில்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் வாங்கி வச்சிருக்கிறார். அந்த பெயில் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பெயில் தான் கர்த்தருடைய சட்டை. என்ன வேணாலும் பண்ணட்டும், உங்களை எதுவுமே அசைக்காது. உனக்கு ஒரு ஆண்டவர் பாதுகாப்பை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அந்த பாதுகாப்பு வளையத்தை ஒருத்தராலையும் தாண்ட முடியாது. அது உங்களை செட்டைகளின் மறைவில் வைத்து பத்திரமாய் பாதுகாக்கும். இது கர்த்தர் கொடுக்கிற 2வது வாக்குத்தத்தம். முதல்ல கர்த்தர் இடம் உண்டாக்குவார், 2வது கர்த்தர் உங்களை பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்க போகிறார். செட்டைகளின் மறைவிலே பாதுகாப்பு. 3வது வாசிங்க, மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசி. மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும்,
அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். மூன்றாவது ஆண்டவர் கொடுக்க போகிறது என்ன? ஆரோக்கியம். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட இந்த 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 சபைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை காலையில் கொடுத்துட்டு இதுதான் இவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொன்ன பிறகு இந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணி எழுதும் போது கர்த்தர் சொன்னதான மிக முக்கியமான உணர்த்தினதான சில மிக முக்கியமான விஷயத்தில் ஒன்று என்னென்னா, கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறார். இனி இந்த பூமியில் ஆரோக்கியம்னு ஒன்று இருக்காது. இந்த பூமியில் வியாதி பலகீனம் இன்னும் அதிகமாகிட்டே போகும். ஏசு சொன்னது தான், வசனம் சொன்னதா, கொள்ளை நோய். இந்த கொள்ளை நோயினுடைய உச்சம் உலகத்தை சந்திக்குது. இப்போ சந்திச்சுட்டு இருக்குல்ல, இதெல்லாம் இல்லை, இதை விட மேலானது வரப்போகுது. நான் சொல்லலை, பில்கேட்ஸும் சொல்கிறாரு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சொல்லுது, எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ சைனாவில் அடுத்து ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. வாட் எவர் இட் இஸ். ஆனால் கர்த்தர் நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உலகமே மிகப்பெரியதான காரியத்தில் இருந்தாலும் நான் 2 சட்டைகளை உனக்கு கொடுத்துருக்கிறேன். அந்த சட்டைகளின் மறைவின் கீழ் இருக்கிற உனக்கு ஆரோக்கியம் இருக்கும். கர்த்தர் உன்னை ஆரோக்கியமாய் பாதுகாப்பார். எந்த வியாதியும் உன்னை அணுகாது. இது கர்த்தர் கொடுக்கறது. இப்போ மிக முக்கியமான தேவை இந்த ஆரோக்கியம்தான். டாக்டர்ஸே சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த இம்யூனிட்டி பவர் ரொம்ப வேணும், நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். அது வேறு எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் கிடைக்காது, நீங்கள் யூஸ் பண்ணுற மெடிசனில் கிடைக்காது. நேற்று ஒரு நியூஸ் படித்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதில் வலைத்தளத்தில் வந்துச்சு. என்ன தெரியுமாவா? இந்த கரோனா வைரஸ்க்கு மெடிசன் எடுக்கிறவங்கள எடுக்கிறவங்களுக்கு 3 மாதத்துக்கு தான் அந்த பவர் இருக்குதான் பாடியில். அதுக்கப்புறம் திருப்பி இம்யூனிட்டி பவர் குறையுதாமா, திருப்பி கொரோனா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கொடுத்துறாங்க. இது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. இது வெளிநாட்டு இங்கிலாந்து ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 3 மாதத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஆண்டவர் எப்படி கொடுத்துருக்காரு தெரியுமா? நம்ம கொடுத்துருக்கிற இம்யூனிட்டி பவர், அவருடைய காயங்களால் நாம் குணமாகிறோம். அவருடைய இம்யூனிட்டி பவர் நம்ம கொடுத்து வச்சிருக்கிறாரு, வியாதிகள் வராதபடி. ஆரோக்கியம் இனி உலகத்தில் இல்லாமல் போக போகிறது என்ன தெரியுமா? இது சாதாரணமாக அந்த வசனம் இருக்கும், அவருடைய சட்டைகளின் மறுபடியும் ஆரோக்கியம் இருக்கும்னு. இது நமக்கு ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்ட வசனம். இதை வச்சு நீங்கள் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இந்த உலகத்தில் இனி இல்லாமல் போக போகிறது ஆரோக்கியம். இனி நீங்கள் மேக்சிமம் யாரை பார்த்தாலும் வியாதியோடு தான் இருப்பான். இப்போ நம்மளே அந்த ஃபீலுக்கு வந்துட்டோம். இவருக்கு கொரோனா இருக்குமா, எல்லாம் மூக்க பொத்திட்டு. என்ன காரணம்? ஆரோக்கியம்ங்கிறது மிஸ்ஸிங் உலகத்துலேருந்து. இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போகுது, இனி அடுத்தடுத்து குறையும். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த குறைகிற காலத்திலும் நான் உன்னை ஆரோக்கியமாக இருக்க பண்ணுவேன். நம்ம ஆண்டவருடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி அதாங்க. பஞ்சம் இருக்கும்போது நமக்கு சாப்பாடு கொடுப்பாரு, தேசமே வாதையில் இருக்கும்போது நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு, உலகமே தண்ணியில் அழியும் போது ஒரு போட்டில் நம்மளை பாதுகாப்பார். அப்படியே ஆப்போசிட்டாக செய்வார். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகமே அழிவில் இருக்கும்போது உன்னை நான் ஆரோக்கியமாக இருக்க பண்ணுவேன். இதை நீங்கள் ஸ்பிரிச்சுவலி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்டவர் உன்னை ஸ்பிரிச்சுவலி ஆரோக்கியமாக வைக்க போகிறார். என்ன ஆரோக்கியம்? இப்போது எல்லாருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ் வந்திருக்கு. என்ன வீக்னஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபை நடத்த முடியல, கூடி வர முடியல, கம்யூனியன் எடுக்க முடியல, இப்போ ஆராதனை இல்லை, எல்லாமே ஆன்லைன். என்னதான் ஆன்லைனில் பண்ணாலும் இந்த நேராக இருந்து பண்ணக்கூடியதான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களான்னு என்னன்னு தெரியாது, ஒரு சிலருக்கு இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் என்ன தான் ஆன்லைனில் எவ்வளோ நாள் பண்ணிங்கனாலும், ஒருவேளை உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சோ என்னமோ, இந்த நேராக ஆத்துமாக்களை சந்தித்து அவங்களோட கூட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டு வந்து ஒப்பு கொடுத்து நம்மக்கிட்ட வர அந்த ஒரு ஆல்டர் கால், அது வேறு எதுலையுமே இருக்காது. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு இல்லை. ஞானசானத்தை கூட்டம் முடியும் போது ஒப்பு கொடுத்து ஜனங்க வந்து நிற்குது, அவங்க ஜோம் பண்ணுறமே, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எதுலையுமே இருக்காது. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, அந்த ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ் நமக்கு வருது. இப்போ என்ன இப்படியே போய்கிட்டு இருக்கு, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு கொஞ்சம் பேர் நிர்விசானமாக மாறுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த காலகட்டத்திலும் உன்னை நான் ஆரோக்கியமாக இருக்க பண்ணுவேன். ஆக்டிவாக இருப்போம். நம்ம இதுக்கு நடுவில் ஸ்பிரிச்சுவலே ஆக்டிவாக இருப்போம். ஏன்? நமக்கு ஒன்று தெரியுது, தூரத்தில் ஒரு கையளவு மேகம் தெரியுது, சீக்கிரத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் சரி பண்ண போகிறார். சீக்கிரத்தில் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுவார் ஆண்டவர். கரெக்ட் பண்ணி தேவனை ஆராதிக்கிற நாள் ஒன்று வரும். அந்த ஆரோக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரணும். பலவீனப்பற்றக்கூடாது. ஒரு பெரிய வேதனை வந்தபோது, டிப்ரெஷனுக்குள்ளே கடந்து போகும்போது, ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட சொன்னது ரொம்ப ஞாபகத்தில் இருக்குது. அது அப்படியே மனசில் பதிஞ்சிருச்சு. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பாஸ்டர் நல்லா பார்த்துக்குங்க. அவர் அப்படி தான் சொல்லுவார், பாஸ்டர் தான் சொல்லுவார். அதுக்காக சொல்கிறேன், பாஸ்டர் நல்லா பார்த்துக்குங்க, இந்த நேரத்தில் தான் சுகர் பிபி எல்லாம் வந்துடும், அது வரக்கூடாது. இப்போ அவர் நல்லா ஆக்டிவாக வச்சுக்கோங்க. இதை அவர் கிராஸ் பண்ணிட்டாருன்னா, இந்த நேரத்தில் வியாதி வரலன்னா அதுக்கப்புறம் வராது. இந்த நேரத்தில் வியாதி வந்தால் லைஃப் லாங் அந்த வியாதி இருக்கும்னார். உண்மை. இந்த தான் இப்போ அந்த வீக்னஸ் பீரியட். ஸ்பிரிச்சுவலி வீக்னஸாக நம்ம இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இப்படி இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம வீக்காகாமல் பார்த்துக்கணும். இந்த வீக்காகாமல் பார்த்துக்கிற ஆரோக்கியம் கர்த்தர் கொடுக்கிறது. அதான் அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பேன். கடைசியாக ஆண்டவர் சொல்லக்கூடியதான ஒரு விஷயம், ஏசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 30வது வசனம். நாம் வாசித்து முடிக்கலாம். ஏசாயா 40
30 வாசியுங்கள். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து புதுபலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இது வந்து ஆக்சுவலா எதுக்கான வசனம்னா, வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த வசனம் தான் அது. வருகையில அவர்கள் புதுபலன் அடைந்து, நியூ ஸ்ட்ரென்த், அவர்கள் வந்து இந்த அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கழுகை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், உங்களுக்கு நான் சொல்கிறேன். கழுகு முதல் 40 வருஷம் என்ன செய்யும்னா, நார்மலாக அது அந்த பலத்தோடு இருக்கும். 40 வயசில் அதுக்கு வந்து ஒரு பலகீனம் வரும், அதாவது வியாதி, மூப்பு அடைகிற நேரம் வரும். அது அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 2 காரியம் செய்யும். உயரமான கண்மலையில் போய் தங்கிட்டு அங்கேருந்து தன்னுடைய ஒவ்வொரு முடியாக பிச்சு எடுக்கும். எல்லா முடியையும் பிச்சு எடுத்துட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல ஒரு முடி இருக்காது, அதுவே பிச்சு எடுத்துட்டு தன்னுடைய அழகு மூக்கை என்ன செய்யும், அந்த கண்மலை மேலே மோதி உடைச்சி விட்டுட்டு அந்த கண்மலையிலேயே உட்காந்துருக்கும். அது அந்த உயரத்துலேயே யாரும் எட்டாத இடத்துல போய் உட்காந்துக்கும். திருப்பி இந்த மூக்கு அதுக்கு முளைச்சி வரும், திருப்பி இந்த முடியெல்லாம் முளைக்கும். அப்படி முளைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு திருப்பி பழைய பலன் வந்துடும், புது மூக்கு புது. இது வந்து எதற்கான ஒரு ஓமை அல்லது எதற்கான ஒரு காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையை ஓடி முடித்து நம்முடைய இந்த மாம்ச சரீரம் அழிந்து நம்முடைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு நம்ம விதைக்கப்பட்டு அல்லது புதைக்கப்பட்டு தேவன் வரும்போது புது பலன் அடைந்து மறுரூபமாகி வேற ஒரு செட்டைகள் அதுக்கு வரா மாதிரி வேற ஒரு உருவத்தை மறுரூபமாக்கப்பட்டு நம்ம மேலே போக போகிறோம். அதான் அந்த வசனம், புது பலன் அடைந்து கழுகினை போல அடித்து பறப்பார்கள். ஆனால் கர்த்தர் கொடுக்குற இங்கே இந்த சபைக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னா, இதுவரைக்கும் நீ அடைஞ்ச பாடுகள், இதுவரைக்கும் நீ அடைஞ்ச பிரச்சனைகள், பிரசவ வேதனை, நீ பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இப்போ என்ன பண்ண போறாரு, புது பலனால நிரப்ப போறாரு. நீங்க நமக்கு பலன் இல்லை, போய் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நான் சில ஊழியர்களை பற்றி கேள்விப்பட்டேன். இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த ஊழியத்தில் இந்த 4 மாதம் 5 மாதம் இப்படி ஆன உடனே இப்போ எவாஞ்சலிஸ்டுகளால் வெளியே போய் சுவிசேஷம் சொல்ல முடியல, ஊழியர்களால் சபை நடத்த முடியல. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்த உடனே நிறைய ஊழியர்கள், கொஞ்சம் வெளியே உள்ள கிராமங்களில் உள்ள ஒரு சில ஊழியர்களை பற்றி நான் கேள்விப்பட்ட போது அவர்கள் என்ன பண்ணிட்டாங்களா, தங்கள் ஊழியங்களை விட்டு வேலைக்கு போயிட்டாங்க. இது சரியா தப்பா அந்த இடத்துக்கே நான் வரல, அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. அப்போது அந்த பலகீனம் அவர்களை என்ன செஞ்சிருச்சு, அவர்களை கொண்டு போய் ஒரு வேலை பார்க்க வச்சிருச்சு. ஆனால் ஒரு சிலர் மாத்திரம் அல்லது கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, ஒரு கண்மலைக்கு மேலே உட்காந்துருக்கிறாங்க. இப்போ எல்லா பலனும் போயிட்டு இருக்குது, எல்லாம் போகுது. இதெல்லாம் முடிஞ்சு ஒரு ஓப்பன் கர்த்தர் பண்ணுவார். பண்ணும்போது அவர்கள் புது பலன் அடைந்து பறப்பார்கள், ஒரு நியூ ஸ்ட்ரென்த்தோடு கூட. இது வரைக்கும் அதான் நீங்கள் ஒரு பூனைக்குட்டியை பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சுட்டு திறந்து விட்டீங்கன்னா அது வெளியே வந்து என்ன பண்ண தெரியும், அப்படி வேகமாக சில காரியங்கள் செய்யும். இந்த டேம் தண்ணியை அடைச்சி வச்சு திறந்து விட்டிங்கன்னா என்ன ஸ்பீடு வரும், அந்த மாதிரி இப்போ அடைச்சி வச்சிருக்கிறாரு. அடுத்த ஆண்டவர் திறந்து விடுவார். அப்போது ஊழியங்கள், நான் கொஞ்சம் பேரை தான் சொல்கிறேன், கொஞ்சம் பேர் தான், நிறைய பேர் சொல்கிறேன், கொஞ்சம் பேர் அடித்து செட்டைகளை அடித்து புது பலனோடு கூட பறக்க போகிறார்கள். அதுவும் நடக்கும். இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம், உன்னை புது பலனால் கர்த்தர் நிரப்ப போகிறார். நீ விதைச்சது, நீ அழுதது, நீ பிரசவ வேதனைப்பட்டது, கண்ணீர் சிந்தினது, உன்னுடைய ஆத்துமாக்களை பட்சித்து கொண்டு போனார்கள். இவைகளுக்கு நடுவில் உன்னை தூஷித்தார்கள், உன்னை தூத்து போட்டார்கள், எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் கர்த்தர் இப்போ சொல்கிறாரு, உனக்கு நான் கழுகின் 2 சட்டைகள் தரப்போகிறேன். இந்த கழுகின் 2 சட்டைகள் உன்னை என்ன செய்யும் தெரியுமா, உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த சட்டைகளின் மறைவில் உனக்கு பாதுகாப்பு இருக்கும். இந்த சட்டைகள் உனக்கு புது பலனை கொடுக்கும். இனி நீ உயர அடித்து பறக்க போகிறாய், நான் உனக்கு இடம் உண்டாக்க போகிறேன். கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம் இந்த 12 ஆண்டு காலம் வேறு. இதற்கு பிறகு, அதுக்கு தான் இந்த கேப் நடுவில், இதற்கு பிறகு கர்த்தர் செய்கிற மிகப்பெரியதான காரியமாக இருக்கும். அது எல்லாம் இப்போ நீங்கள் விதைச்சிருக்கிறீங்க, அதெல்லாம் இந்த பொறுமையாக இப்போ காத்துருந்துருக்கிறீங்க. இதற்கு பிறகு கர்த்தர் நம்மை அபிதமாய் நடத்த போகிறார். நாம் செபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்தில் இந்த சபைக்காக, இந்த ஊழியர்களுக்காக, இந்த ஊழியருடைய குடும்பத்திற்காக நாம் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனை, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை இம்மட்டுமாய் நடத்தி கொண்டு வந்தீங்க, இம்மட்டுமாய் தாங்கி பிடிச்சிங்க, உங்களுடைய சட்டைகளின் மறைவில் வைத்து கொண்டீங்க. நீர் இவர்களை புது பலனோடு கூட பறக்க பண்ண போறீங்கப்பா. அவங்க சிந்தனை கண்ணீர் பட்ட பாடுகள், கேட்ட வார்த்தைகள், ஏளனமான பேச்சுகள், அவர்கள் துரத்தி விடப்பட்ட காரியங்கள், ஈசாக்க துரத்தி விட்டாங்கன்னு இருக்கு. அதே மாதிரி தான்ப்பா இவங்களையும் துரத்தி விட்டாங்க. ஈசாக்குடைய துறவை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு இருக்கு. அதே மாதிரி தான்ப்பா இவங்களையும் தூத்து போட்டாங்க.
ஈசாக்கோட கூட வாக்குவாதம் பண்ணினார்கள். அதே மாதிரி தான் இவங்ககிட்டயும் வாக்குவாதம் பண்ணாங்க. இவங்க நன்மை செஞ்சு தீங்கு அனுபவிச்சிருக்கிறாங்க ஆண்டவரே, அவங்க விதைச்சிருக்கிறாங்க ஆண்டவரே. இனி கம்பீரமா இருக்கணும். தகப்பனே, நாங்கள் இவ்விதமாய் இருந்தது போதும், எங்களுக்கு அடுத்த சபையினுடைய அடுத்த காலம் பறந்து போகிற காலம். அந்த பறந்து போகிற சட்டைகளை நீர் எங்களுக்கு தரப்போகிறீர். நாங்கள் உயர பறக்க போகிறோம், புது பலன் அடைய போகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு பாதுகாப்பும், தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு ஆரோக்கியத்தையும், தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு புது பலனையும் தரப்போகிறீர். ஊழியரை ஆசீர்வதித்து அவர் கொடுத்த அந்த கனமான ஊழியத்தை முடிவு பரியந்தம் செய்து முடிக்க விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கிறவருமாய் இருக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க, எல்லைகளை பெரிதாக்கி கொடுங்க. இடம் உண்டாக்க போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதோடு கூட ஆண்டப்பா, ஊழியருடைய குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். மனைவி பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. அவங்க உபத்திரவத்தில் கூட இருந்திருக்கிறாங்க, பிரச்சனையில் கூட இருந்திருக்கிறாங்க, கண்ணீரில் கூட இருந்திருக்கிறாங்க, பிரசவ வேதனைப்படும் போது அவங்கள பிரசவ வேதனை பட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. இப்போ இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும் போது அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த பிள்ளைகள் ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறத பார்த்து சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் சொல்லணும், ஆண்டவரே கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் இந்த ஊழியத்தோடு கூட இருக்கிறார்னு சொல்லணும். நீர் இந்த வாக்கு தத்தத்தை, இந்த ஆசீர்வாதத்தை, தேவனாகிய கர்த்தர் கொடுத்ததான இந்த வாக்கு, இந்த ஆசீர்வாதத்தை நீர் நிறைவேற்றி தரப்போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஊழியருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க, ஊழியர் குடும்பத்துக்கு ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க, பாதுகாப்பை கட்டளையிடுங்க, புது பலனை கட்டளையிடுங்கப்பா. உடைய மகிமை மூடட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விசேஷித்த காரியத்தோடு உண்மையை சந்திக்கிறேன். என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்ம HLMக்கு HLM ஆப் என்ற ஒரு புதிய காரியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஆப் வழியாக நம்முடைய அத்தனை செய்திகளையும், கடைசி கால செய்திகள், சண்டே ஸ்பெஷல், டுடே ஸ்பெஷல், ஃபைனல் கால் எல்லாவற்றையும் நாம் பார்க்க முடியும் ஒரு ஆப்புக்குள்ள. இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணும்போது நம்முடைய மீட்டிங் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், நம்முடைய ஏனி மேகசின், 24 hour FM, இன்னும் நிறைய காரியங்கள் இந்த ஒரு ஆப்புக்குள்ள. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்றவங்களுக்கு மட்டும் விசேஷமா கிளாஸஸ் அப்படின்னு என்னன்னு கேக்குறீங்களா? HLM பைபிள் காலேஜ், அதுல நிறைய சப்ஜெக்ட்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், வேத பாடங்கள், இன்னும் நிறைய இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது. இப்போ என்ன பண்ணணும்? நாங்க எப்படி பெற்றுக்கொள்ளணும்? வெரி சிம்பிள். ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க, இல்லனா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க. த்ரூ தி ஆப் நம்ம மீட் பண்ண போறோம். God bless you.